ஃப்ரீ மோட்டு பட்லூவின் நட்பை முற்றிலும் ஃப்ரீயாக பாருங்கள். ஜியோ சினிமாவில் மட்டும். Good morning students. Good morning ma'am. நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரேஸ்க்கு ரெடியா இருக்கீங்களா? Yes ma'am. மிஸ்டர் ஸ்ட்ராங், நீங்க பசங்களுக்கு அந்த ரேஸை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இப்போ இவர் சொல்றத நீங்க எல்லாம் கவனமா கேட்கணும். அப்புறம் பசங்களா, முதல்ல நீங்க கிரவுண்ட ஃபுல்லா சுத்தி வரணும். அதுக்கு அப்புறம் ஸ்கூல் பில்டிங்க ஃபுல்லா சுத்தி வரணும். அப்புறம் ஐலாண்ட சுத்தி, அப்புறம் ஃபைனலா ஷிப்ல லேண்ட் பண்ணணும். ஓகே? Okay sir. ஓகே கிட்ஸ், கெட் ரெடி. எல்லாரும் அவங்கவங்களோட வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. இங்க பசங்களுக்கு ரேஸ் நடக்க போகுது. நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்க. ஒருவேளை நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா பசங்களை ஜெயிக்க வச்சிருப்பீங்க. நான் மந்திரவாதி, மிகப்பெரிய மந்திரவாதி. எனக்கு பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். அட, உங்களை பார்த்து சின்ன பையன் ருத்ரா கூட பயப்பட மாட்டான். நான் பயப்படுவேனா? அட இல்ல தங்கச்சி, என்னோட செல்லமான தங்கச்சி, நீ கோவப்படாதமா. இது என்னுடைய வழக்கமான டயலாக் தானே. சரி, இப்போ கேளுங்க. டயலாக் பேசுறதை விட்டுட்டு வேலையை கவனிங்க. நீங்க என் பசங்களை ரேஸ்ல ஜெயிக்க வைக்க முடியுமா முடியாதா? அட, நான் இங்க உட்கார்ந்தே கூட அவங்கள ரேஸ்ல ஜெயிக்க வைக்க முடியும். அதை விட்டுட்டு நீ என்ன ஒரு சின்ன மந்திரவாதின்னு நினைச்சிட்டியா தங்கச்சி? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நான் இங்க உட்கார்ந்து இருந்தேன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண போறேன்னு பாரு தங்கச்சி. Thank you, Shakar. You are welcome. ஷாக்கால், இன்னைக்கு சாப்பிட உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும்? நீ என் கிட்ட வராத, தூரமாவே நில்லு. இப்ப என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இந்த ஷாக்காலுக்கு என்னாச்சு? எனக்கு என்ன தெரியும்? இங்க என்ன நடக்குது? இப்ப இந்த ஷாக்காலுக்கு என்ன ஆச்சுன்னே புரிய மாட்டேங்குது. இங்க யாரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ருத்ரா, இப்ப இதுகிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு பார்க்கலாம். தப்பிச்சிட்டான், மறுபடியும் தப்பிச்சிட்டான். மாமா, சாரி. இந்த ஷாக்கால் இன்னைக்கு ஏன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு? அது ஏன்னு புரியலையே.
என்ன ஆச்சு? பாய் ருத்ரா. Zibajska, plema pijaro! கை எரிஞ்சிருச்சு, கை எரிஞ்சிருச்சு, கை எரிஞ்சிருச்சு. என்னோட கை எரியுது. தண்ணி. அட கடவுளே, ஷாக்கால் மூளைக்குள்ள ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கே. சோகா, நீயாவது ஏதாவது செய்யு. அட சோகாவால முடியாது, சோகாவால முடியாது. அட மாமா, நீங்க எங்களை ஜெயிக்க வைக்கிறீங்களா இல்ல ருத்ராவை ஜெயிக்க வைக்கிறீங்களா? அட கவலைப்படாதீங்க, நான் அவனை தடுத்து நிறுத்துறேன். மாமா, என்ன பண்றீங்க? எங்களை எதுக்காக கீழே விழ வைக்கிறீங்க? மாமா, ஒருவேளை நீங்க ருத்ரா கூட சேர்ந்துட்டீங்களா என்ன? இல்ல இல்ல, அட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த முறை அவன் தப்பிச்சிட்டான். இப்ப நான் எப்படிப்பட்ட ஆட்டத்தை காட்ட போறேன்னா, நீ சுத்திக்கிட்டே இருக்க போற. அட என்ன ஆச்சு? வா பார்க்கலாம், இப்ப பிரமாதமா இருக்க போகுது. அட, இந்த ருத்ரா எங்க போயிட்டான்? ருத்ரா! ருத்ரா, பாவம், நீ எவ்வளவு சுத்தினாலும் சரி, இந்த பாதை உன்னை வானத்துக்கே கூட்டிக்கிட்டு போனாலும் போகுமே தவிர, ஆனா நீ பினிஷிங் லைன் போகவே முடியாது. இப்ப நீ இங்கேயே ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரிங்கா ரிங்கா ரோசஸ், பேக்கெட் ஃபுல்லா ரோசஸ், ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். Zibajska, wall criado! இல்ல இல்ல இல்ல. அட கடவுளே, ஷாக்கால் நிறைய தப்பு பண்ணிருக்காருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்படி பார்த்தாலும் அவர் எங்களுடைய பாஸ். அவரை காப்பாத்துங்க, அவரை காப்பாத்துங்க. இப்ப அவருக்கு புதுசா என்ன நோய் வந்திருக்குன்னே தெரியல. அவரை காப்பாத்து. பயங்கரமான காயம் ஏற்பட்டுருச்சு. என் கையில பயங்கரமான காயம். அட சோகா, ஏதாவது செய்யு. அவர் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு பாரு. ஐம் சாரி, சோகாவால முடியாது, சோகாவால முடியாது. எனக்கு என்னமோ அவரோட மூளையில ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு தோணுது. அவரை டாக்டர் கிட்ட காட்டி ஆகணும். உனக்கு தெரிஞ்சு யாராவது நல்ல டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லு உடனே. அட, எனக்கு டாக்டர்லாம் யாருமே தெரியாது. ருத்ரா, நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் உன்னை இந்த ரேஸ்ல ஜெயிக்க விட மாட்டேன். நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். வலிக்குது. இப்ப நம்மளோட பாஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. நம்ம பாஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? எனக்கு என்ன,
நான் பாம்பு. நான் காட்டுக்குள்ள போயிடுவேனே. நீ என்ன பண்ணுவ? அட நானும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு விஷயத்த. நான் சன்சிட்டிக்கு போய் ருத்ராவோட தாத்தா காலை பிடிச்சி அவர்கிட்ட சொல்லுவேன், தாத்தா என்னையும் உங்க கூடயே வச்சுக்கோங்கன்னு. இந்த டிராகன் என்ன ரேஸ்ல இருந்து தூரமா கொண்டு போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்னோட ஸ்கூட்டரை விடுவிச்சாகணும். Zibajska Magic Reverso! நான் மந்திரவாதி, பெரிய மந்திரவாதி. பாய் பாய் ருத்ரா. இனி இந்த டிராகன் உன்னை பார்த்துக்கும். ருத்ரா நீ காலி. பல்லு வலிக்குது. என் பல்லு. நம்ம பாசுக்கு புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. இனிமே இவரை ஒண்ணும் செய்ய முடியாது. என்னோட பல்லு, என்னோட பல்லு. ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. என் பல்ல கொண்டு வாங்க, என் பல்ல கொண்டு வாங்க. பல்ல எடுத்துட்டு வரணுமா? தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரம். என்னோட பல்லுக்கு என்ன ஆச்சு? வலிக்குது.
பாஸ் பாஸ் இப்போ உங்ககிட்ட வரதுக்கு பயமா இருக்கு. இத்தனை வருஷமா என் கூட இருந்திருக்க, இப்போ உனக்கு பயமா இருக்கா? ஆமா பாஸ், ஆனா இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஏடா கூடமா எப்பவும் நடந்துகிட்டதே கிடையாது. அதுவும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க மாதிரி. இந்தாங்க பாஸ். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சூடா கொண்டு வா, சூடா கொண்டு வா. முடிஞ்சிருச்சு, ருத்ரா ஒளிஞ்சிட்டான். ருத்ரா கிராஷ் ஆக போறான். நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். ருத்ராவை ஜெயிக்க வச்சிட்டீங்கல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால பேச முடியல. அவன் என் 2 பல்ல என் முகத்துல குத்திய 2 பல்ல உடைச்சிட்டான். அவன் எப்படி உங்களோட பல்ல உடைச்சான்? அவன் இங்கதானே இருக்கான், அப்புறம் நீங்க அங்கதானே இருந்தீங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஷாக்கால், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இங்க இருந்து போயிடு, போயிடு, என்னோட பல்லு பயங்கரமா வலிக்குது. இங்க இருந்து ஓடு, பாஸ்க்கு என்னாச்சுன்னே தெரியல. வெல் டன் ருத்ரா, நீ ரேஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்திருக்க. நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தோம். ரேஸ் நடக்கும்போது உனக்கு ஏதேதோ பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ருத்ரா ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு தடங்களை யார் பண்ணாங்கன்னு நாம அப்புறமா விசாரிக்கலாம். ஏன்னா இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியாது. அதனால இத பத்தி என்னால இப்ப பேச முடியாது. ஏன்னா என்கிட்ட அதை பத்தின எந்த ஆதாரமும் கிடையாது. எப்போ எனக்கு ஆதாரம் கிடைக்குதோ அப்போ அவங்க மேல நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். இப்போதைக்கு ருத்ரா ஜெயிச்சிட்டான். நம்ம எல்லாருக்கும் அதுவே போதும். ப்ளீஸ் cheer for ருத்ரா.